பழனிசாமி கிட்ட பாக்யா நான் உங்ககிட்ட பேசணும்னு கேக்குறாங்க. பழனிசாமி சொல்றாரு, நீ பேசுங்க, பாட்டு கூட பாடுங்க, நான் அதை கேக்குறேன். என்னைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? ஓரளவு தெரியும் மேடம். எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு அது நல்லா தெரியும் மேடம். சார், எனக்கு பெரிய பசங்க இருக்காங்க மேடம். எனக்கு அது நல்லா தெரியும். என்னோட பாதி வாழ்க்கைய அடுப்படியிலே போயிருச்சு. அதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லல. வீட்டு வேலை எல்லாமே நான் பண்ணுவேன். கூடவே என் லட்சியத்துக்காண்டியும் நான் ஓடுறேன். இப்பதான் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். இப்ப நான் எதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லுங்க சார். இப்ப நீங்க கேள்வி கேட்கல, ஆனா ஏதோ நீங்க பேசணும்னு தோணுது உங்களுக்கு. அதானே மேடம்? நீங்க பேசுங்க மேடம், நான் கேக்குறேன். என் வயசுல இருக்க ஒருத்தர் என்ன விரும்புறதா சொன்னா நான் என்ன சார் பண்ணணும்? யாராவது அப்படி கேட்டாங்களா? கேட்டா நான் என்ன சார் பண்ணணும்? என்னால அவரை ஏத்துக்க முடியுமா? அவ்வளவு பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் யோசிக்க முடியுமா சார்? பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அண்ணாவுக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாண வயசு வந்துடும். அவளை பத்தி தானே சார் யோசிக்கணும். ஆமா மேடம், நீங்க உங்க பொண்ணை பத்தி தான் யோசிக்கணும். என்னோட கனவு ஃபுல்லா நான் பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும். இனியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும். இதுதான் என் மைண்ட் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு சார். இந்த பிசினஸ் எல்லாம் நான் பண்றப்பதான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு சார். அது மாத்திரம் தான் சார் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லது தானே மேடம்? பொண்ணு தனியா வாழ முடியாதா சார்? நான் தனியா வாழ முடியாதுன்னு சொல்ல வரல. வாழ்க்கையில யாரு கூடயாவது சேர்ந்து வாழ்றதுல தப்பு இல்லையே. நான் பொதுவா கேட்கல சார், நான் என்ன பத்தி கேக்குறேன். நீங்க நினைச்சா வாழலாம் மேடம். அதான் சார், அப்படி வாழ்றதுல பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். என் குடும்பம் இருக்கு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்டா நீங்க இருக்கீங்க சார். வேற என்ன சார் வேணும் எனக்கு? இது போதும். நான் இப்படியும் இருக்கலாம்ல சார்? தாராளமா இருக்கலாம் மேடம். நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே சார்? இதுல என்ன சந்தேகம் மேடம்? நல்ல ஃப்ரெண்டாவே என் கூட எப்பயும் இருப்பீங்கல்ல சார்? எப்பயும் உங்க கூட நல்ல ஃப்ரெண்டாவே இருப்பேன் மேடம். அதுல என்ன சந்தேகம் மேடம் உங்களுக்கு? போதும் சார், போதும் சார். இப்பதான் நான் பயமே இல்லாம இருக்கேன். வேற புதுசா எதுவுமே எனக்கு தேவையில்லை சார். எந்த குழப்பமே எனக்கு வேண்டாம் சார். இனிமேட்டு உங்களுக்கு எந்த குழப்பமே வேண்டாம் மேடம். எதை நினைச்சோம் குழம்ப வேண்டாம். சந்தோஷமா இருங்க மேடம். பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். சார், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்ல மேடம், சும்மா கேட்டேன் மேடம். நீங்க பேசினது எல்லாமே கரெக்ட் தான் மேடம். ரொம்ப தெளிவா பேசுனீங்க மேடம். சார், இப்ப பாட்டு போடலாம் சார். போடலாமே. மயு ஹோம்ஒர்க்க பத்தி ராதியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இன்னும் ரெடி ஆகலையா? அம்மா, கோபி கிச்சன்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ரெடியானா போதுமா? எப்ப கிளம்புவாரு தெரியலையம்மா. ராதிகா எதுக்கும் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கேட்டுரு ராதிகா. ராதிகா கோபிக்கு போன் பண்றாங்க. எங்க இருக்கீங்க? நான் கிச்சன்ல தான் இருக்கேன் ராதிகா. மாத்திரை சாப்பிட்டியா ராதிகா? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூட வர்றீங்களா கோபி? என்ன ராதிகா, இதை கேட்கறதுக்கு தான் போன் பண்ணியா? நீ கேட்கணுமா? கண்டிப்பா உன் கூட நான் வருவேன். எப்ப கோபி வர்றீங்க? அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு ராதிகா? 6 மணிக்கு தானே? வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரி போக 15ல இருந்து 20 மினிட்ஸ் ஆகும் இந்த டிராபிக்ல. அவ்வளவுதான். ஒரு 5:30க்கு வீட்டுக்கு வந்துருவேன். நீ கிளம்பி ரெடியா இரு. நம்ம 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லாம போனை வச்சிடுறாங்க ராதிகா. 5:30க்கு வந்துடுறாராமா. நான் போய் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். எதுக்கு இப்ப ஆஸ்பத்திரி போற? ஸ்கேன் பண்ணதான். அப்படியா? சரி, தண்ணி குடிக்கிறதுக்காண்டி போறாங்க. அப்ப கமலா பின்னாடியே போறாங்க. தள்ளுங்க, எனக்கும் தண்ணி வேணும். என்ன கமலா, இவ்வளவு நேரமா அங்கதானே உட்கார்ந்து இருந்த? நான் தண்ணி குடிக்கிற நேரம் தான் நீ தண்ணி குடிக்கணுமா? சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப எல்லாம் தண்ணி குடிக்க முடியாது. தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்க முடியும். கிட்ட மனுஷன் பேச முடியுமா? உங்களை பார்த்தா ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அவ்வளவு சொல்லியும் ஸ்கேன் பண்ண போறாங்க, குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு கோபமா இருக்கீங்க, அதானே? அதுவும் இல்லாம அந்த வீட்டுல ரொம்ப வருஷமா நாட்டாம பண்ணியே பழகிட்டீங்க. இந்த பருப்பெல்லாம் இந்த வீட்டுல வேகாது. இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸ்வரி. எல்லாமே உங்களுக்கு தான்.
நான் ஒண்ணு குழந்தை பிறக்கட்டும், அந்த குழந்தைகிட்ட நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். பிறக்கவே கூடாதுன்னு இந்த பாட்டி ஆசைப்பட்டாங்கன்னு கண்டிப்பா அந்த குழந்தைகிட்ட சொல்லிடுவேன். இதுக்கெல்லாம் புரியல, இந்த குழந்தை பிறந்தா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு. ராதிகாவுக்கும் கோபிக்குமே பிரச்சனை வரும். இந்த வயசுல பெத்து வளர்க்கறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்ப இல்ல, எப்ப கேட்டாலும் இந்த முடிவு தப்புன்னு தான் சொல்லுவேன். பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இத வச்சு ஏதாவது சண்டை ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன்னா அதுக்கு நான் ஆளு கிடையாது. தண்ணி குடிக்க தானே வந்த, தாராளமா குடிச்சுக்க. இனியா சாப்பிடு. தேங்க்ஸ்மா. இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. பெருசா எதுவும் நடக்கலம்மா. ஏதாவது நடந்திருக்கும் சொல்லு. நீயா காலேஜ்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. அம்மா, இதெல்லாம் பெரிய விஷயம்னு நான் உன்கிட்ட சொல்லலம்மா. குட்டி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ விமல மீட் பண்ணியா? எந்த விமல்? அதான் பழனிசாமியோட அக்கா பையன். வெளியே எங்கேயாவது போய் மீட் பண்ணியா? யாருமா சொன்னா? உங்க டேடி தான். டேடியா? நீயும் டேடியும் பேசிக்கிறீங்களா? இப்ப அது முக்கியமா? கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல. நீ விமல எங்கேயாவது வெளியே மீட் பண்ணியா? ஆமாமா, மீட் பண்ண. என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அது ஒரு பெரிய கதைமா. அன்னைக்கு டாடி என்ன ஸ்டேஷனரி ஷாப்புக்கு கூட்டிட்டு போனார்ல, அந்த பக்கத்து பில்டிங் தான் பழனிசாமி அங்கிளோட வீடுமா. விமல் எதர்ச்சியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தான். டாடி இவன் யாருன்னு கேட்டாங்க. பழனிசாமி அங்கிள தான் நம்ம அப்பாவுக்கு பிடிக்காதே, அதனால என் ஃப்ரெண்டுன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். டாடி செமையா கோவப்பட்டு அவனை வெளியே தள்ளிட்டாரு. பர்த்டேக்கு அவன் வருவான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நீ பழனிசாமி அங்கிளை இன்வைட் பண்ணிருக்க, அவனும் கூட வந்திருக்கான். அப்பதான் டாடிக்கு விஷயம் தெரிஞ்சு என் மேல கோவமா நடந்துகிட்டாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேம்மா. டாடிக்கு கோவம் குறையவே இல்லை. அப்பதான் டாடி உன்கிட்ட வந்து சொல்லிருப்பாரு போல. தான் நடந்துச்சா? இவ்வளவுதாம்மா நடந்துச்சு, வேற ஒண்ணும் இல்லையே. என்னம்மா, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியலையா? இனியா, நான் கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல இல்ல. ஓ, அப்படி கேக்குறீங்களா? என்னம்மா நீ டாடி மாதிரியே இருக்க பாத்தியா? உங்க அப்பா மாதிரி இல்ல. அம்மா, விமல் ஒரு ஃபன்னான பர்சன். அவன் மொக்க ஜோக்கெல்லாம் அனுப்புவான், அசைன்மெண்ட்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பான், சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாம்மா. ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாம்மா. ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சிருக்கேம்மா. இப்படி ஒரு ஆளை நான் மருமகனா உனக்கு கூட்டிட்டே வரமாட்டேன், சரியாம்மா? என்னடி இனியா, மருமகனை கூட்டிட்டு வர்ற அளவுக்கு உனக்கு வயசாகி போச்சா என்ன? பேச்ச பாரு பேச்ச. அம்மா, சும்மா சொன்னேம்மா, இதுக்கெல்லாம் ஏன் கோவப்படுற? ஏன் நீ ரொம்ப விளையாட்டுத்தனத்தோட இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எல்லாருமே அதே விளையாட்டுத்தனத்தோட இருக்க மாட்டாங்க இனியா குட்டி. யாருக்கிட்ட பழகுனாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும், புரியுதா? புரியுதுமா. அப்பா கிட்ட போய் சொல்லி அவர் கண்டுபிடிச்சு அவர் என்கிட்ட வந்து சொல்லி உன்கிட்ட வந்து கேட்டு இதுக்கு இதெல்லாம் பார்த்து கவனமா பழகுமா, தெரியுமா? ஸ்நாக்ஸ் சாப்பிடு. அதிகா, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேம்மா. நீ நானும் வரவா? அதான் பாட்டி வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க கூடயே இரு. மாப்பிள்ள வந்துருவாருல? வந்துருவாருமா. எதுக்கும் இன்னொரு ட்ரிப்பு போன் பண்ணிப்பாரு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. நான் வேற புரிஞ்சுக்கணுமா? இரு, நான் தண்ணி புடிச்சிட்டு வரேன். ஸ்கேனுக்கு கோபி வர்றானா? கோபி வராம நான் மாத்திரம் தனியா போக முடியுமா? பிசினஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா? ஒரு 2 மணி நேரம் அவர் வந்துட்டு போறதுனால பிசினஸ் ஒன்னும் பாதிப்படையாத. ஃப்ளவர் வாஷ் கீழே இருக்கு. ராதிகா தெரியாம அந்த ஃப்ளவர் வாஷ் மேல மிதிச்சு தடுமாறி கீழே விழுகுறாங்க. எல்லாரும் பதறி போறாங்க. ராதிகா பக்கத்துல போறாங்க. ராதிகா வழியில துடிக்கிறாங்க. கமலா சொல்றாங்க, ஈஸ்வரி நீ அந்த பக்கம் போயிருன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி போகாம பக்கத்துல உட்கார்றாங்க. மயு கிட்ட அந்த தண்ணியை கேட்டு ராதிகாவுக்கு குடுக்கறாங்க. ஈஸ்வரி, ராதிகா அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமான்னு சொல்றாங்க. ராதிகா அழாதம்மான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அம்மா என்னால முடியலம்மா, அவருக்கு போன் பண்ணுங்களே. கமலா போய் போனை எடுத்து கோபிக்கு போன் பண்றாங்க. கோபி காலை பார்த்துட்டு நம்ம தான் 5:30 மணிக்கு வர்றோம்னு சொல்றோமே, ஏன் மறுபடியும் போன் பண்றாங்க? டைம் ஒன்னும் பெருசா ஆகலையேன்னு கோபி சந்தேகத்தோட போனை எடுக்கிறாரு. ராதிகான்னு நினைச்சு கோபி பேசுறாரு போன்ல. இல்ல, நான் ராதிகா இல்ல, கமலா பேசுறேன். என்ன ஆச்சு அத்தை, ஏன் அழுகுறீங்க? நம்ம ராதிகா கீழே விழுந்துட்டாங்க.
அவளுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லையே. இல்ல, அவளுக்கு வகுறு வலிக்குதுன்னு அழுகுறா. சீக்கிரத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். வாங்க மாப்பிள்ள. உடனே வர்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. கூப்பி போனை வச்சுட்டு கிளம்பிடுறாரு. கமலா கிட்ட சொல்றாங்க ராதிகா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமான்னு. மாப்பிள்ளைக்கு நான் போன் பண்ணிட்டேன், வந்துருவாருன்னு ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகா, என்ன ஆச்சு? மாப்பிள்ள இவள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். வா ராதிகா. ஈஸ்வரிய விட்டுட்டு மயு, கமலா, கோபி ராதிகாவை கூட்டிட்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஈஸ்வரி கடவுளை வேண்டிக்கிறாங்க. வகுத்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.